வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே ஸ்பெஷல். இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு என்னுடைய மாமனார் மாமியார் வராங்க. ஸோ அவங்களுக்காண்டி ஒரு சின்ன விருந்து. நண்டு வாங்கியிருக்கிறோம். அப்புறம் வாவல் மீன் பார்த்திங்கனாக்கா ரொம்ப நல்லது. முள் அந்த அளவுக்கு இருக்காது, ப்ளஸ்ஸு பீஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். வாவல் மீன் குழம்பு, வறுவல். இதுக்கு தேவையான வெங்காயம், தக்காளி நறுக்கி வச்சுருக்கிறேன். எங்கள் வீட்டில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், 1.5 ஸ்பூன் வடகம் போட்டிருக்கேன். கடுகு வெந்தயம்லாம் தேவையில்லை, வடகத்துலேயே கடுகு வெந்தயம்லாம் இருக்கும். வடகம் நல்லா பொரிஞ்சு வராங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, பன்னெண்டு பல்லு பூண்டு, பல்லாரி வெங்காயம், ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். சின்னதாக ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். அந்த குழம்புக்கு, மீன் குழம்புக்கு தேவையான அளவு வெங்காயமும் தக்காளியும் ஆல்ரெடி நான் அரைச்சி வச்சுருக்கிறேன். பூண்டும் வெங்காயமும் எண்ணெயில் பொரிஞ்சிட்டாங்க. நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிட்டாங்க. இந்த நேரத்தில் அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளியை அரைச்சி வச்சுருக்கிறேன். என்னடா நிறையா வெங்காயம் தக்காளி இருக்கேன்னு பார்க்குறீங்களா? நான் நண்டு கிரேவிக்கும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வதக்கிறதுக்கு வச்சுருக்குறோம். அரைக்கிறதுக்கு இந்த சைஸு வெங்காயத்தில் 6லேருந்து ஒரு 7 வெங்காயம், ஒரு 4 தக்காளி அரைச்சி வச்சுக்கலாம். மீன் குழம்புக்கு அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். எதுக்காண்டி நான் அரைச்சி வைக்கிறேன்னா, குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும். அதுக்காண்டி தான் மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி வைக்கிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டாங்க. வெங்காயம் தக்காளியில் இருக்க பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டீஸ்பூன் மஞ்சத்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் 4 டீஸ்பூன், மீன் குழம்பு மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 4 டீஸ்பூன், மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணோன்னே எவ்வளோ திக்காக பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு புளி தூக்கலாக இருந்தால் தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மசாலா ஸ்மெல்லாம் போயிட்டாங்க. புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டேன். அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இதையும் மீன் குழம்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். தேங்காவை ஆட் பண்ணிவிட்டு நம்ம மீன் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1.5 சொம்பு அளவுக்கு தண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கலாம். மீன் குழம்பு தயாராகிடுச்சு. நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம இதில் மீனை போட்டு கொதிக்க விட்டு இறக்கிடலாம். மீன் குழம்பு ஒரு பக்கம் ரெடி ஆகிட்ருக்காங்க. சைட் பை சைடு நம்ம நண்டு கிரேவியும் செஞ்சுக்கலாம். வானல் வச்சுருக்கேன். வானலில் தேவையான அளவு எண்ணெய், 1 டீஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகாய். சோம்பு பச்சை மிளகாவும் பொரிஞ்சிட்டாங்க. அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ நண்டு வாங்கியிருக்கேன். 1 கிலோ நண்டுக்கு 7 வெங்காயம், 5 தக்காளி அரைச்சி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மீன் குழம்பு நல்லா அருமையாக கொதிச்சிட்ருக்காங்க பாருங்கள். மீன் குழம்பு நல்லா சுண்டி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மீனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டுருக்காங்க. அவங்க கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களையும் பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா கொதிச்சு வராங்க. பச்சை ஸ்மெல்லும் போயிடுச்சு. இந்த சமயத்தில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1.5 டீஸ்பூன், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். மசாலாவோட பச்சை வாடையெல்லாம் போயிட்டாங்க. இந்த சமயத்தில் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணிக்கலாம். நண்டு பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து குறுக்க வெட்டி வச்சுருக்கிறேன். எனக்கு மசாலா நல்லா உள்ளே ஆட் ஆகும், ஈஸியாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
நண்டை இந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு தேவையான அளவு நண்டு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நண்டு கிரேவிக்கு ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னாக்கா இதுக்கு மேலே நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய், சோம்பு, மிளகு இது எல்லாத்தையும் ஆட் பண்ணக்குள்ள கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அதனால் அதிகமாக தண்ணி விடலை. நண்டு நல்லா அரை வேக்காடு பதத்துக்கு வெந்துட்டாங்க. இந்த சமயத்தில் அரை மூடி தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த விழுதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நண்டு கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வந்துட்டாங்க. குழம்புல சைடில் பாருங்கள் ஏடை கட்டிடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மீனை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நண்டு கிரேவி சுண்டி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா மீன் ஆட் பண்ணுறாங்க குழம்புக்கு. மீனை குழம்புல போட்ட பிறகு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வைங்க. ஏன்னாக்க மீன் பட்டுன்னு வெந்துடும். ஹையில் வச்சிங்கனாக்க மீன் வந்து உடச்சிக்கிட்டு போயிடும். அதனால் மீனை போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். மீன் வெந்து தயாராகிடும். நண்டு நல்லா வெந்து வராங்க. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அந்த மிளகுத்தூள் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டால் போதும். மிளகுத்தூள் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடும். மிளகுத்தூள் போட்ட நண்டு சாப்பிட்டிங்கன்னா, நண்டு இயல்பாகவே பார்த்திங்கன்னா சளிக்கு ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு அவ்வளோ ஹெல்தி ஃபுட். நண்டு உங்களுக்கு நேரம் கிடச்சுன்னா, சமயம் கிடச்சிச்சின்னா நண்டை உங்கள் சாப்பாடோட சேர்த்துக்குங்க. ரொம்ப நல்லது. நம்ம நண்டு தயாராகிடுச்சு. அவ்வளோதான், ஆஃப் பண்ணிக்கலாம். நாங்கள் செஞ்ச மாதிரியே நண்டு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அதோடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீன் குழம்பும் நல்லா சூப்பராகவே ரெடி ஆகிட்டாங்க. பாருங்கள் மீன் குழம்பு எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. நான் செஞ்ச மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் மீன் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீனும் நல்லா வெந்து வந்துட்டாங்க. மீன் குழம்பை ஆஃப் பண்ணிடலாம். மீன் குழம்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா மீன் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி. மறக்காமல் எங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.